Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. 13வது அரசியலமைப்பு திருத்தத்திலுள்ள அதிகாரங்களை நீக்குவதற்கோ அல்லது குறைப்பதற்கோ ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் உள்ள சில அமைச்சர்கள் தெரிவிக்கின்றனர். அரசாங்கத்தின் அமைச்சரவையில் அங்கம் வகிக்கின்ற 6 அமைச்சர்கள் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். மாகாண சபைகளுடன் கூடிய ஒற்றையாட்சி அரசாங்கத்தினூடாக இலங்கையை ஐக்கியப்படுத்துவோம் என்ற துணிப்பொருளில் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றது. ගමේ ජනතාවට නියම බලයක් ලබා දෙන්න පුළුවන් වන්නේ පළාත් සභා ක්‍රමය හරහාම மாகாண சபையினூடாகவே கிராமிய மக்களுக்கு உரிய அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க முடியும். அதிகார பரவலாக்கல் மூலமே அதனை செய்ய முடியும். நமது நாட்டில் உள்ள தமிழ் முஸ்லிம் மக்களின் உள்ளங்களை வென்றெடுக்க முறைமை ஒன்று அவசியம். அதே போன்று சர்வதேச மட்டத்திலும் நமக்கு ஆதரவு அவசியம். எனவே 13வது அரசியலமைப்பு திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அவற்றை நிறைவேற்ற முடியும். அதிகார பரவலாக்கலை கீழ்மட்டம் வரை மேற்கொள்ள வேண்டும். අපි නියම විදිහකට දැන් තියෙන මේ 13 වෙනි සංශෝධනයත් මේ පළාත් සභා ක්‍රමයක් තවත් ශක්තිමත් කරගෙන මේ නියම බලය බෙදා හැරීමක් පල්ලෙහා දක්වා ගම දක්වා මේ වර්ධනය කළොත් මේ බිය අනිසි බියක් ඇති කරන பிரஜாதந்திரவாதிய இது ஒரு தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தும் விடயமாகும். இது ஜனநாயகத்தை விஸ்தரிக்கும் ஆழமாக்கும் விடயமாகும். எனவே பெரும்பான்மை சமூகம் இதனை வழங்க வேண்டும். மாகாண சபைகளினூடாக அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அது சரியான விடயம். சிறுபான்மை மக்களின் பிரச்சனை என்பது ஜனநாயகம் தொடர்பிலான ஒரு பிரச்சனையாகும். இது ஒரு இன பிரச்சனை அல்ல, அடிப்படை ஜனநாயகம் தொடர்பிலான பிரச்சனையாகும். අපේ රටේ ජාතික දේහයේ ජාතිවාදී නිර්වත நமது நாட்டில் இனவாதத்தை மறைப்பதற்காக சிறந்த ஆடை ஒன்றை அணிவிக்க முயலும் போது சிலர் மாகாண சபை எனும் காற்சட்டையை கழட்டுமாறு கூறுகின்றனர். காற்சட்டையை கழட்டுவதற்கு நாம் தயாரில்லை என கூறுகிறோம். உள்ளாடை அணிந்திருந்தாலும் அதற்கு நாம் தயாரில்லை. இன்று சர்வதேச தலையீடுகள் தொடர்பில் பேசுகின்றனர். அதிலிருந்து விடுதலை பெற்று தந்தவர்கள் போன்று பேசுகின்றனர். உண்ணாவிரதம் மேற்கொள்வர், பின்னர் இடைநடுவில் கைவிடுவர். இது அரசாங்கத்தின் நிலைப்பாடு அல்ல. அமைதியான ஒரு சத்தம் இங்கு உள்ளது. எனினும் அந்த சத்தம் அமைதியாகவே உள்ளது. හැබැයි ඒ හඬ නිහඬයි. මේ උතුරු පළාත් සභාවට විරුද්ධ කට්ටිය නියෝජනය කරන්නේ තාම சமாஜே ஹீன் தீர்வா மேகொல்லாங் அத வடமாகாண சபை தேர்தலுக்கு எதிராக ஒரு சிறு குழுவினரை செயற்படுகின்றனர். அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை மாற்றி மக்களை திசை திருப்பவே முயற்சி செய்கின்றனர். ஒரு மொழி என்பதால் ஏற்பட்ட அழிவுகள் அதிகம். அதன் பின்னர் மாகாண சபை முறைகள் அவசியமில்லை என்று கூறியமையினால் ஏற்பட்ட அழிவுகளும் ஏராளம். அதன் பின்னர் மாகாண சபை முறைமை அவசியமில்லை என்று கூறினர். தூக்குமேடைக்கு போவது யார்? இவர்களுக்கு என்ன நடந்துள்ளது? இந்த நாட்டில் உள்ள சிங்கள பௌத்த மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்காக சிங்கள மாதம் எனும் நிலைப்பாட்டில் தமிழ் பிரதேசங்களை தமது ஆதிக்கத்திற்கு உட்பட்டதாக வைத்துக் கொள்வதற்கு முயல்கின்றனர். நான் இதனை மேற்கொள்ள ஆரம்பித்ததன் பின்னர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பல அமைச்சர்கள் எனக்கு ஒரு விடயத்தை கூறினர். இதன் அதிகாரத்தை குறைக்க ஏதாவது ஒரு யோசனை கொண்டு வரப்படுமாயின் நாம் அனைவரும் அதற்கு எதிராக செயற்படுவதாக கூறினர். அந்த அமைச்சரவையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைச்சர்கள் எத்தனை பேர் அமைச்சர்களான ரணவக் மற்றும் வீரவங்சவுக்கு ஆதரவாக செயல்பட்டனர்? எத்தனை பேர் அவர்களுக்காக குரல் கொடுத்தனர்? எந்த சிரேஷ்ட அமைச்சர் கதைத்தார்?